குடும்ப பிரச்சனை காரணமாக கணவனை கொலை செய்து மலசல கூட குழிக்குள் எறிந்த மனைவி, இப்படியான ஒரு செய்தி ஒன்று வெளியாக இருக்கிறது. எனவே அது குறித்து விரிவாக இந்த காணொளியில் பார்க்க இருக்கின்றோம். போலீஸ் உத்தியோகத்தர் ஒருவர் லஞ்சம் வாங்க போயிருக்கிறார். 2 லட்சம் ரூபாய் லஞ்சம் வாங்க போன இடத்துல லஞ்ச ஊழல் ஆணைக்குழு அதிகாரிகளால் மடக்கி பிடிக்கப்பட்டிருக்கின்றார். அது குறித்த விவரங்களையும் இந்த 2 பிரதான செய்திகள் உட்பட மேலும் பல முக்கியமான செய்திகளும் தகவல்களும் இந்த காணொளியில் காத்திருக்கின்றன. தமிழடியான் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். வாருங்கள் காணொளிக்குள் போகலாம். ஒரு குடும்பத்தில் கணவனுக்கும் மனைவிக்கும் பிரச்சனை, அதாவது குடும்ப பிரச்சனை. அது ஆரம்பத்தில் ஒரு வாக்குவாதமாக ஆரம்பித்து போக அந்த வாக்குவாதம் முற்றி கடைசியில் கொலையில் போய் முடிஞ்சிருக்குது. அந்த கொலை சம்பவத்தில் ஈடுபட்டதாருன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் மனைவி என்ன செய்கிறான்னு சொன்னால் கணவனை அடித்து கொலை செய்திருக்கிறார். செய்தது மட்டும் இல்லாமல் அவருடைய உடலை துண்டு துண்டாக வெட்டி மலசல கூட குழி இருக்குது தானே, அதுக்குள்ளே தூக்கி போட்டுட்டு சத்தம் போடாமல் இருந்து போட்டு அப்புறம் என்ன நினைச்சாவோ தெரியலை போயிட்டு பொலிஸில் போயிட்டு சரணடைஞ்சிக்கிறா. பொலிஸுக்கு போயிட்டு சொல்லிக்கிறா, இந்த மாதிரி கணவர் தேவையில்லாத வச்சார், அதனால் நான் கொலை செய்து போட்டு இன்னிடத்துல போட்டிருக்கிறேன்னு சொல்லிட்டா. சொன்ன பிறகு அவாவையும் கூட்டிக் கொண்டு போலீஸார் செக் பண்ணி பார்த்தா. நேற்று 4ஆம் தேதி இந்த மலசல கூட குழியை செக் பண்ணி பார்த்தா அங்கே உரப்பையில் சுத்தப்பட்ட அவருடைய உடல் இருந்திருக்குது, உடல் பாகங்கள் இருந்திருக்குது. பிறகு போலீஸார் அதனை மீட்டெடுத்திருக்கின்றார்கள். இப்படியான ஒரு பயங்கரமான சம்பவம் எங்கே நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் மன்னாரில் நடந்திருக்கிறது. அதாவது மன்னாரில் இருக்கக்கூடிய மூர் வீதி என்று சொல்லப்படுற ஒரு வீதியில் இருக்கக்கூடிய ஒரு வீட்டில் இந்த 2 பேரும் அங்கே வாடகைக்கு தான் இருந்திருக்கணும். வாடகைக்கு இருந்த வீட்டில் இப்படியான சம்பவம் நடந்தது. சம்பவம் நடந்த திகதி 2ஆம் தேதி, இந்த மாதம் 2ஆம் தேதி இரவு தான் நடந்திருக்குது. உயிரிழந்த நபருக்கு 36 வயது என சொல்லப்படுகிறது. மன்னார் வங்காளை பகுதியைச் சேர்ந்தவர். இப்பொழுது அவருடைய மனைவி போலீசில் சரணடைஞ்சுகிறதன் காரணமாக விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றன. வழக்கு ஒன்றுக்கு சாட்சியாக போக இருந்த ஒருவரை கைது செய்யும்படி நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்த ஒரு வித்தியாசமான சம்பவம் ஒன்று நடைபெற்றிருக்கிறது. இன்று 5ஆம் தேதி நடைபெற்றிருக்கிறது. கொழும்பு உயர் நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. என்ன சம்பவம் என்று கேட்டீங்கன்னு சொன்னால், ஜோன்ஸ்டன் பெர்னாண்டோ இருக்கார் தானே, முன்னாள் அமைச்சர். அவர் ஏற்கனவே கைது செய்யப்பட்டு நீண்ட காலமாக சிறைக்குள்ள வைக்கப்பட்டு பிறகு பிணையில விடுவிக்கப்பட்டிருக்கார். என்ன காரணம் என்றது உங்களுக்கு தெரியும். சத்தோசவுக்கு சொந்தமான லொரியை தன்னுடைய சொந்த தேவைக்கு பயன்படுத்தினார் என்று சொல்லி, அது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய குற்றச்சாட்டுகள். எனவே அதுக்காக அவரும் அவருடைய மகன்மாரும் கைது செய்யப்பட்டது தானே. அப்போ அவர்களுடைய அந்த வழக்குக்கு நிறைய சாட்சி மாதிரி இருப்பின தானே, சாட்சிகள். அதில் இன்றைக்கு நீதிமன்றத்தில் ஆஜராக வேண்டியது 12ஆவது சாட்சியாம். ஆனால் இன்றைக்கு நீதிமன்றத்துக்கு அவர் விரையலை. அப்போ சாட்சிக்கு என்ன நடந்தது, ஏன் அவர் விரையலை என்றது இங்கே ஒரு கேள்வி தானே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த சாட்சிகள் கொடுக்குற தகவல்கள், அவர்கள் சொல்கிற தகவல்களை வச்சுக்கொண்டு இந்த வழக்கினுடைய போக்கே மாறும். அப்போ இதுக்கு முதல் சாட்சி சொன்ன நபர் ஒரு ஆள் இன்றைக்கு வழக்குக்கே விரையிலையாம். அப்போ அது நீதிமன்றத்துக்கு ஒரு சந்தேகத்தை உருவாக்கி இருந்தது. அது மட்டும் இல்லாமல் அவர் சாட்சி சொல்ல வந்தாரா இல்லை அவருக்கும் குற்றங்களில் பங்கு இருக்கா இன்னும் தெரியாதானே. அதனால் இன்றைக்கு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அவர் எங்கே இருந்தாலும் தேடி பிடிச்சி கைது செய்து அவரை நீதிமன்றத்தில் முற்படுத்த சொல்லி இப்பொழுது இன்று உயர் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. அதே போல கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் இன்றைக்கு நடைபெற்ற மற்றொரு வழக்கு. இந்த வழக்கில் கொழும்பு நீதவான் நீதிமன்ற நீதிபதி அசங்க எஸ் போதராகம அவர்கள் கொழும்பு மாவட்டத்துக்குரிய குற்றப்புலனாய்வு பிரிவினர் இருப்பார்கள் தானே, அவர்களுக்கு ஒரு அனுமதி ஒன்றை வழங்கியிருக்கின்றார்கள். என்ன அனுமதி என்று கேட்டால், சிஐடியினர் நீதிமன்றத்தில் கேட்டது, இந்த மாதிரி தெமட்டகொட சமிந்த என்று சொல்லப்படுற ஒரு மிக மோசமான அதி உச்ச பாதுகாப்பில் வைக்கப்பட்டிருக்கின்ற ஒரு பாதாள உலக குழு உறுப்பினர், அவர்கிட்ட விசாரணைகள் நடத்துறதுக்கு எங்களுக்கு அனுமதி வேணும் என்று சொல்லி கொழும்பு மாவட்ட குற்றப்புலனாய்வு பிரிவினர் நீதிபதியிடம் அனுமதி கேட்டிருக்கின்றார்கள். ஏனென்று சொன்னால் நீதிமன்றத்தினுடைய அனுமதி இல்லாமல் யாரும் போய் யாரையும் விசாரிக்க முடியாது தானே. அதோட சிறைச்சாலையில் உச்ச பாதுகாப்பில் வைக்கப்பட்டிருக்கிற ஒரு மிக முக்கியமான குற்றவாளி தான் இந்த தெமட்டகொட சமிந்த. எனவே அவரை விசாரிக்கிறதுக்கு நீதிமன்றத்தினுடைய அனுமதி இன்றைக்கு கோரப்பட்டது. அதற்கு உடனடியாகவே நீதிபதி அனுமதி வழங்கியிருக்கார். போய் தாராளமாக விசாரிங்க, ஒரு பிரச்சனையுமே இல்லை என்று சொல்லி. அப்போ அவ்வளவு முக்கியமான ஆளா இந்த தெமட்டகொட சமிந்த என்று பார்த்தீங்கன்னு சொன்னால், அவர் ஏற்கனவே பல குற்றங்களோட சம்பந்தப்பட்டு ஏற்கனவே அவருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டு அவர் ஒரு மரண தண்டனை கைதி. இலங்கையில் மரண தண்டனை நிறைவேற்றப்படுறது என்றதுக்காக இப்போவும் ஜெயிலுக்குள்ள இருக்கிறார். எனவே அவரை விசாரிக்கிறது தான் இந்த அனுமதியை நீதிபதி வழங்கியிருக்கிறார். அதாவது 2011ஆம் ஆண்டு ஒரு முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவர் படுகொலை செய்யப்பட்டிருந்தவர். அவருடைய பேர் பாரத லக்ஷ்மன் பிரேமச்சந்திர என்று சொல்லி உங்கள் எல்லாருக்குமே தெரியும். 2011ஆம் ஆண்டில் நடந்த ஒரு பிரபலமான கொலை சம்பவம் உண்டு. அதில் சம்பந்தப்பட்டார் என்று சொல்லி அவருக்கு ஏற்கனவே மரண தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது இந்த சமிந்த என்றவருக்கு. இப்போ அவர்கிட்ட மேலதிகமான விசாரணைகளை மேற்கொள்ள, வேற கேஸுக்காக மேலதிக விசாரணைகளை மேற்கொள்ள
மேற்கொள்ள நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது. 2 லட்சம் ரூபாய் லஞ்சம் பெற்றார் என்கின்ற குற்றச்சாட்டின் அடிப்படையில் போலீஸ் கான்ஸ்டபிள் ஒருவரை லஞ்ச ஊழல் ஆணைக்குழு அதிகாரிகள் கைது செய்திருப்பதாக இன்னும் ஒரு செய்தி ஒன்று வெளியாகி இருக்கிறது. இந்த சம்பவம் எங்கே நடந்திருக்குன்னு சொன்னால் பாலியகொட பகுதியில் நடந்திருக்கிறது. அதாவது பாலியகொட போலீஸ் ஸ்டேஷன் இருக்குத்தானே, அங்கே பணிபுரிகின்ற ஒரு போலீஸ் கான்ஸ்டபிள். அப்போ அவருக்கு ஒரு நாள் ஒரு வேலை ஒன்று கொடுக்கப்படுது, போலீஸ் அதிகாரிகளால் ஒரு வேலை கொடுக்கப்படுது. எப்படின்னு சொன்னால் ஏப்ரல் மாதம் 19ஆம் தேதி போன மாதம் இந்த மாதிரி இன்னிடத்துல ஒரு போதைப்பொருள் வியாபாரி ஒரு ஆள் இருக்கிறார், ஆளை போய் கைது செய்து கொண்டு வான்னு சொல்லி அனுப்பிவிட்டது. அப்போ சரி இவர் அங்கே போயிருக்கார். உங்களுக்கு தெரியும் போதைப்பொருள் வியாபாரிகள்கிட்ட நிறைய காசு இருக்குன்னு தானே, அவைகள்ட்ட இல்லாத காசா. அப்போ இந்த போலீஸ் கான்ஸ்டபிள் அங்கே போனோடனே அப்போ அவரோட போய் டீல் காய்ச்சிக்கார். இங்கே பேர் உன்னை கைது செய்து வர சொல்லி அங்கே நான் சொல்லியிருக்கணும், நான் உன்னை கைது செய்யாமல் விடுறேன், நீ நைஸாக தப்பி ஓடித்தேன்னு சொல்கிறேன், நைஸாக ஓடு, ஆனால் எனக்கு கொஞ்சம் காசு தந்துட்டு ஓடுன்னு சொல்லி இவர் கேட்டுக்கார் ஓரோடக்கு. சரியணி போட்டு அப்போ அவரும் பேச்சுவார்த்தை நடத்தி கடைசியாக 2 லட்சம் ரூபாய்க்கு ஒப்புக்கொண்டிருக்கணும். இந்த டீலை 2 லட்சம் ரூபாய்க்கு முடிச்சிருக்கணும். சரியான இந்த போதைப்பொருள் வியாபாரி இவருக்கு 2 லட்சம் ரூபாய் கொடுத்துட்டு நைஸாக ஓடுற மாதிரி அவர் ஓடிட்டார். அப்போ அந்த 2 லட்சம் ரூபாய் லஞ்சத்தை வாங்கி கொண்டு இந்த போலீஸ் கான்ஸ்டபிள் என்ன செய்யார், திரும்ப போலீஸ் ஸ்டேஷனுக்கு போலீஸ் உயர் அதிகாரிகளுக்கு சொல்லியிருக்கார், இந்த மாதிரி நான் அவனை பிடிக்கத்தான் போனான், அவன் ஓடிட்டான், நான் என்ன செய்கிறேன்னு சொல்லியிருக்கார். அதுக்கு பிறகு கொஞ்ச நாள் கழித்து போலீஸுக்கு ஒரு டவுட் வந்துட்டுது. இதுக்கிடையில் லஞ்ச ஊழல் ஆணைக்குழு அதிகாரிகளுக்கு எப்படியோ தகவல் கிடைச்சிட்டுது. உங்களுக்கு தெரியும் லஞ்ச ஊழல் ஆணைக்குழு அதிகாரிகள் இந்த நாடு முழுக்க சுத்தினபடி, கண்ணுக்குள்ளே எண்ணெய் விட்டு தேடினபடி எங்கெங்கே என்ன நடக்குதுன்னு சொல்லி நிறைய இடங்களில், கொழும்பை தவிர வெளியில் போயிட்டு நிறைய இடங்களில் பல கைது நடவடிக்கைகளையும் அவர்கள் செய்திருக்கிறார்கள். அப்போ லஞ்ச ஊழல் ஆணைக்குழு அதிகாரிகளுக்கு தகவல் கிடைச்சிட்டுது, இந்த மாதிரி இன்ன போலீஸ் ஸ்டேஷனில் வேலை செய்கிற ஒரு கான்ஸ்டபிள் லஞ்சம் வாங்கினு சொல்லி. சரி என்று அவரை கைது செய்யறதுக்காக அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனால் அவர் அங்கேருந்து தப்பி ஓடிட்டார். அப்போ போலீஸ் ஸ்டேஷனில் இருந்த இன்னும் ஒரு கான்ஸ்டபிளை லஞ்ச ஊழல் ஆணைக்குழு கைது செய்தது. ஏன்னு சொன்னால் அவருக்கும் இதில் உடந்தை இருக்குன்னு சொல்லி நினைக்கிறேன். காசை வாங்கி கொண்டு ஒரு பங்கு கொடுத்தாரோ தெரியல இவருக்கும். எனவே இவருக்கும் அதில் உடந்தை இருக்குன்னு சொல்லி அந்த 2ஆம் நபரை கைது செய்யாச்சு. முதலாவது ஆள் எஸ்கேப். பிறகு அதுக்கு பிறகு லஞ்ச ஊழல் ஆணைக்குழு அதிகாரிகள் பின்னாலேயே துரத்தி கொண்டு போய் வேறொரு இடத்துல வைத்து மடக்கி பிடித்திருக்கிறார்கள் அந்த போலீஸ் கான்ஸ்டபிளை. பொதுவாக கள்ளன் தான் ஓடுறது, போலீஸ் துரத்தி பிடிக்கிறது. ஆனால் இங்கே போலீஸையே துரத்தி பிடிக்க வேண்டி கிடக்குது. இந்த சம்பவம் பாலியகொட போலீஸ் ஸ்டேஷனில் நடைபெற்றுள்ளது. தமிழக முதலமைச்சராக விஜய் அவர்கள் எப்பொழுது பதவி ஏற்பார் என்கின்ற கேள்விக்கு இப்பொழுது பதில் வெளியாகி இருக்கிறது. நாளை மறுதினம் 7ஆம் தேதி அவர் பதவி ஏற்பார் என தமிழக ஊடகங்களில் செய்திகள் வெளியாகி இருக்கின்றன. நேரு உள்ளக விளையாட்டரங்கில் இந்த பதவியேற்பு வைபவம் இடம்பெறும் என்று சொல்லி முதல் கட்டமாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. அது மட்டுமில்லாமல் இந்த பதவியேற்பு விழாக்கு யார் யாரெல்லாம் கலந்து கொள்வார்கள், என்ன மாதிரியான ஒழுங்குல நடக்கும், என்ன தீமில் நடக்கும். உங்களுக்கு தெரியும் ஒவ்வொரு பதவியேற்பு விழாக்கும் ஒரு தீம் ஒன்று இருக்கும். இன்ன நோக்கத்தில் தான் இந்த பதவியை நாங்கள் ஏற்கிறோம், இந்த அரசாங்கத்தை நாங்கள் அமைக்கிறோம் என்று சொல்லி அதுக்கு ஒரு தீம் ஒன்று இருக்கும். எனவே அது சம்பந்தப்பட்ட விவரங்கள், மேலதிக விவரங்கள் வெளியாகல. இருந்தாலும் நாளை மறுதினம் 7ஆம் தேதி அவர் பதவி ஏற்பார் என சொல்லப்படுகிறது. இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆளுநர் ஒரு கடிதம் எழுதி ஆட்சி அமைப்பதற்கான அந்த வேண்டுகோளை வைத்திருந்தார் தாவேகா தலைவர் விஜய் அவர்கள். இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா ஆளுநர் அவர்களுக்கு ஒரு கடிதம் ஒன்றை அனுப்பியிருந்தார் விஜய். அதாவது ஆட்சி அமைப்பதற்கான அந்த அனுமதியை வழங்கும்படி, அனுமதி கேட்டு கடிதம் போடத்தான வேணும், அந்த கடிதம் இன்றைக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது. இதனை அடுத்து நாளை மறுதினம் 7ஆம் தேதி பதவியேற்பதற்கான ஏற்பாடுகள் இப்பொழுது செய்யப்படுகின்றன. அதேவேளையில் 2 முக்கியமான நபர்களுக்கு நன்றி கூறியிருக்கின்றார் விஜய். ஒன்று பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். ஏனென்று சொன்னால் நரேந்திர மோடி அவர்கள் ஏற்கனவே விஜய் அவர்களுக்கு வாழ்த்து சொல்லியிருந்தவர். அப்போ அந்த வாழ்த்தை தான் பகிர்ந்துட்டு தன்னுடைய எக்ஸ் வலைத்தளத்தில் நன்றி சொல்லியிருந்தவர். இந்த மாதிரி மதிப்புக்குரிய பாரத பிரதமர் அவர்களுக்கு நன்றி என்று சொல்லி போட்டு கீழே 2-3 வசனங்கள் போட்டுக்கார். எங்களுடைய மக்களுடைய நல்வாழ்க்கை தான் எங்களுடைய ஒரே குறிக்கோள் என்று சொல்லி இதற்கு ஒன்றிய அரசினுடைய உதவியையும் தான் எதிர்பார்ப்பதாகவும் விஜய் அவர்கள் அதிலே குறிப்பிட்டிருக்கின்றார். அது முதலாவது பதில். 2வது பதில் ராகுல் காந்தி அவர்களுக்கு வழங்கப்பட்ட பதில். ராகுல் காந்தி அவர்களும் ஏற்கனவே தொலைபேசி மூலமாக அழைத்து விஜய் அவர்களுக்கு வாழ்த்து சொல்லியிருந்தவர். இப்போ அதற்கு தன்னுடைய எக்ஸ் வலைத்தளத்தில் நன்றி தெரிவித்திருக்கின்றார். இந்த மாதிரி நாங்கள் அரசியல் வேறுபாடுகள், கலாச்சார வேறுபாடுகள் அனைத்தையும் மறந்து மக்களுடைய நல் வாழ்க்கைக்காக நாங்கள் ஒத்துழைத்து செயல்படுவோம் என்று சொல்லி அதில் விஜய் அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார். இந்த காணொலியில் பகிர்ந்து கொள்ளப்பட்ட இந்த செய்திகள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே எழுதுங்கள். மீண்டும் சந்திப்போம் உறவுகளே. நன்றி, வணக்கம்.